ஹீரோக்கு மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனையுமே காட்ட மாட்டா. அவளுக்கு கோவம் வரல, அவ என்கிட்ட இதை பத்தி எதுவும் பெருசா கேட்கல, அப்ப இவளுக்கு கொஞ்சம் கூட என் மேல பொசசிவ்னஸே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை அந்த டைரியில இருக்க பையனா இருப்பானோ, அவன் திரும்ப வந்துட்டான்னா என்ன விட்டுட்டு போயிடுவாளோ இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கிஸ் பண்றான். அந்த நேரம் ஹீரோயின் என்னடா இவன் பார்ட்டிக்கு கிளம்புற நேரம் கூட விடாம இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு கோவமா வருது அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ குளிக்கிறதுக்கு போயிடுறானா, அந்த நேரம் இவனோட செக்ரட்டரி மெசேஜ் அனுப்புறான். சார் அவங்களோட டிவோர்ஸை பத்தி டீப்பா தெரியல, பட் ஆனா பெரிய லெவல்ல எதுவும் இல்ல, அவங்க செட்டில்மெண்ட்ல எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸை பத்தி கண்டுபிடிச்சு சொல்றான் போல இருக்கு. இதே ஹீரோயின் பாத்துடுறா. நம்ம எதிர்க்க அவளை பத்தி கவலையே இல்லாத மாதிரி சொல்றான், ஆனா அவளை பத்தி எதுக்காக விசாரிக்கிறான் அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஹீரோயினோட பெஸ்ட் வீட்டுக்கு வந்துடுறா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோயினை அட்டகாசமா ரெடி பண்ணி அனுப்பணும், அவ வாயே திறக்க கூடாது எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை பார்த்து அசந்துடுறான். அவ்வளவு சூப்பரா இருக்காளே அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். இவளை வெளியில கூட்டிட்டு போறதா வேணாமா, எல்லாரும் இவ்வளவுதான் பாப்பாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டா போறாம வேற வந்துருது அவனுக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணா நான் நார்மலா ட்ரெஸ் பண்ணிக்குவா அப்படின்னும் போது இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அதான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா பெஸ்டி காப்பாத்தி ஆமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. நல்ல வேலை இல்லைன்னா இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா ஹீரோயின். ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா இவன் கண்டிப்பா அவளுக்காக ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கியிருப்பான் அப்படின்னு நினைச்சு கிஃப்ட் எங்கன்னு கேட்கிறா. ஆமா தாய், நீ தான் என்னோட பொண்டாட்டி, கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லையா, நீ தான் இதெல்லாம் வாங்கணும், பொம்பளை பிள்ளைக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் வாங்கலையா, அப்ப நம்மளும் வாங்கல, வேணா நம்ம போய் இப்ப வாங்கிடலாமா அப்படின்னு கேட்கிறா. அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் இல்ல, நம்மளை இறக்கி விட்டுட்டு டிரைவர் வாங்கிட்டு வருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னவா இருந்தா நமக்கு என்ன, அவதானே யூஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவளுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது ஹீரோயினுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். அப்படியே இளநீல ஐஸ்கிரீமை போட்டு குடிச்ச மாதிரி செம்ம ஜாலி ஆயிடுறா. அவளுக்கு மனசெல்லாம் குழு ஆயிடுது. ஆக மொத்தத்துல ஹீரோயினும் ரெண்டு பேரும் போயிடுறாங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள. அங்க இருக்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. ஹீரோவை கை பிடிச்சிட்டு ஹீரோயின் வர்றத அவளுங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, கண்ணுல கொல்லிய வைக்குது. அவளுங்க எல்லாம் ஹீரோயின் ரொம்ப மட்டமா பேசுறாளுங்க. இவளுக்கு எல்லாம் ஹீரோ பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் தான், இவளும் ஏதோ பூக்கடை வச்சுன்னு அப்பல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஹீரோயின் எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு சைலண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் தான் யோசிக்கணும், உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் தேவையில்லாது, உங்க வேலையை மட்டும் பாருங்க, இதுக்கு மேல யாராவது என் பொண்டாட்டியை மட்டும் பேசுனீங்க எதுனா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரோட வாயை அடைக்கிற மாதிரி கேவலமா திட்டி விட்டுறான். அவளும் வந்துடுறா. எக்ஸும் நின்று நீங்கள் வந்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ், வருஷம் வருஷம் இந்த மாதிரி நான் என்னோட பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படி இப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவையே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ உடனே என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, கிஃப்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அது எக்ஸோட காதுல விழுந்துடுது. நீ என்னதான் நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ சுத்தமா என்கிட்ட பேச மாட்டேன், நீ கோவமா இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஜஸ்ட்